அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் 5 கிரகநிலைகள் ஒரே இடத்தில், அதுவும் குறிப்பாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் பலமர போகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த 7 நாட்கள் உங்களது விதியை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை 5 கிரகநிலைகள் இந்த வாரத்தில் வலுப்படுத்த போகின்றன. எனவேதான் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை எண்ணி 3 நாளில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இந்த வாரத்தில் அமர போகிறாருங்க. இதுவரை அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்த சூழலில் தற்போது வக்ரகதியில் பின்னோக்கி நகருகிறாருங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நிகழக்கூடிய அதிசயமான அற்புதமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொதுவாக குரு பகவான் தைரியஸ்தானத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் ஏற்கனவே தைரியத்தில் வலுவாக வலம் வந்து அங்கிருந்து அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் தற்போது மீண்டும் பின்னோக்கி நகரும் இந்த வேலை என்பது உறுதியாகவே பல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பாதிக்கு மேல் குரு பகவான் கடக்கக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட தித்திப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புண்ணிய காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. தெய்வத்தின் பலம் உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உங்களுடைய கவலைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. பல விஷயங்களில் கவலை கொண்டிருந்த சூழலில் அதில் நல்ல ஒரு மாறுதல் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி உறுதியாகவே உண்டு. இல்லம் தேடி பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வி ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. கல்யாண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றிகரமாக கைகூடுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. குரு பகவானின் பார்வை பலம் 5 கிரகநிலைகளை இந்த வாரத்தில் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. எனவே குரு பகவான் பல தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து விடுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு பல்வேறு வகையான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களது விதிமாறும் நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது.
புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி உறவு வலுப்படும் நேரமாக அமைய போகிறது. குறிப்பாக இந்த வாரம் குருவினுடைய அமைப்பால் மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரும் வாரமாக அமைய போகிறது. அதே போன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பருகிறார். ஆனால் அதே வேளையில் பாக்கியத்தின்படி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே சனியின் அமைப்பு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்களை இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே தீர்வு காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபம் அபிவிருத்திக்கு அடையும் தருணமாகவும் அதே சமயத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். வேகத்துடன் விவேகத்தையும் சேர்த்து செயலாற்றுவதால் பல நெருக்கடிகளையும் இடைஞ்சல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் முழுமையாக நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது. ஊதிய உயர்வு பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களுக்கு உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேது அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் மேசராசிக்காரர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தவுடனே செய்து முடிக்கும் வலுவான ஆற்றல் கிடைக்கும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான பயம் போன்றவை முழுமையாக நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் விழிப்புணர்வுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதைவிட எண்ணி 3 நாளில் 5 கிரக நிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் 9இல் வலுவாக வலம் வரும்போது அங்கு அவருடன் இணைந்து ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் என 5 கிரகநிலைகள் இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. 19ஆம் தேதி சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றன. இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான பித்ரு தோஷத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகும். உறுதியாகவே 5 கிரகநிலைகள் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வாரம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது. உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தை விட்டு அனைத்து கிரகநிலைகளும் விலகியிருப்பது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையுடன் பாக்கியஸ்தானத்தை 5 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகும். உடல்நலம் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையின் நாயகனான சுக்கிரன் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். சந்திரன் 9, 10, 11 என பல இடங்களில் வலம் பெற போகிறார்.
வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்தில் இருந்து முற்றிலுமாக விலகி 9ல் நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய முழு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக நிச்சயமாக அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.